மிகுந்த பரபரப்புடன் திருமண ஏற்பாடுகள் நடக்க அங்கு ஏன் வந்தோம் என ஒவ்வொரு நொடியும் நொந்து கொண்டிருந்தாள் அவள். இதோ என் எதிரில் நிற்கும் இவனை காணத்தான் இந்த விரிவான பயணம். இன்று வரை தன்னுயிர் கலந்தவன் நாளை வேறொருத்தியின் கணவராவான். ஒரு முறையாவது நான் சொல்லியிருக்க வேண்டும், உன்னை காதலிக்கிறேன் என்று அவனிடம். அவன் என்ன எதுவுமே அறியாத பாலகனா, இல்லை ஒரு பெண்ணின் தவிப்பை அறியாத மூடனா? எப்படி இன்னொருத்தியின் கணவனாக தயாராகினான்? இனி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே இந்த கல்யாணம் நிற்கும் என்று பெருமூச்சு விடுகிறாள் கவிதா. நீதான் அந்த அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்து அவளை பார்த்து கைகட்டி நின்று புன்னகைத்தான் திவாகர். தூங்கலையா என்று கேட்டான். ரொம்ப அக்கறைத்தான் என்று மனதினுள் புலம்புகிறாள் கவிதா. நாளைக்கு கல்யாணம்ல. சிறிது நேரம் அமைதி காக்கிறாள் கவிதா. ஒன்றும் பேச மாட்டியா என்று அவன் கேட்க, பேசி பிரயோஜனம் இருக்கா என்று கேட்கிறாள் கவிதா. இப்படி மௌனமாக இருக்கத்தான் என் கல்யாணத்துக்கு ஓடி வந்தியா? நான் ஓடி வந்து நீ என்னை கட்டி பிடிச்சுப்பன்னு கனவு கண்டேன். மனதினுள் புலம்புகிறாள் கவிதா.